லாஸ்ட் வீக் 76K ரெசிஸ்டன்ஸ் ஆகும் 69K சப்போர்ட்டாகவும் மார்க் பண்ணியிருந்தோம். பிட்காயின் கரெக்டாக 76K ரிஜெக்ட் ஆகிட்டு நேற்று வீக்கெண்ட் க்ளோஸ் அப்போ 69K கீழே வந்து லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ ரேஞ்ச் உள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் பிட்காயின் 50 days SMA பிரேக் பண்ணிச்சு, பட் ஹோல்ட் பண்ண முடியலை. வீக்கெண்ட் க்ளோஸ் அப்போ அகெயின் 50 days SMA கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கரண்ட்லி பிட்காயின் 50 weeks SMA, 365 days ரோலிங் VWAP, அதுக்கப்புறம் 50 days SMA, இது மூணுத்துக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால ஹையர் டைம் ஃப்ரேமில் பேரிஷ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகிட்டு வருது. மந்த்லி VWAPஸில் அகெயின் ரேஞ்ச் உள்ள ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ப்ரீவியஸ் மந்த் ரேஞ்ச் ஹை 73,000, ப்ரீவியஸ் மந்த் ரேஞ்ச் லோ 65,000. லாஸ்ட் வீக் அந்த பம்பில் ரேஞ்சை விட்டு மேலே போச்சு, பட் ஹோல்ட் பண்ண முடியலை. ஸோ அகெயின் ரேஞ்ச் உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக்கில் பம்ப் ஆச்சுன்னா 73 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஹோல்ட் ஆகணும். அதே போல் டம்ப் ஆச்சுன்னா 65,000 ஒரு சப்போர்ட்டாக ஹோல்ட் ஆகும். குவார்ட்டர்லியில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்கலை. அந்த எக்ஸாக்ட் குவார்ட்டர்லி வேல்யூவில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக 76,022 ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதை நம்ம வேலிட் ரிஜெக்ஷனாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா யூஸ்வலி ஒரு ரிஜெக்ஷன் எப்படி நடக்கும்னா அந்த ஒரு கீ லெவல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு ஸ்வீப் பண்ணணும் மேலே இருக்க லிக்விடிட்டியை, அப்போ தான் அது ஒரு வேலிட் ரிஜெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பாயிண்டில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு வேலிட் ரிஜெக்ஷன் கிடையாது. ஓகே, குவார்ட்டர்லி வைஸ் நம்ம இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தா 76,000, இமீடியட் சப்போர்ட்டாக பார்த்தா 65,400. இதுதான் நம்ம குவார்ட்டர்லியில் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ். இயர்லியில் நம்ம இன்னமும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த இயரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இயர்லியும் Q1 2026 ஒரே VWAP தான், இன்னமும் சேஞ்சஸ் நடக்கலை. இயர்லி VWAPஸில் கீ லெவல்னு பார்த்தீங்கன்னா 2024 வேல்யூ ஏரியா ஹை 82,000 கிட்ட வரும். அடுத்தது 2024 VWAP வந்து 66,000 கிட்ட வரும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் இந்த மந்த் எண்ட் வரைக்குமாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோன்ட்டு. வீக்லி டிபிஓவில் அகெயின் நம்மளுக்கு ஒரு புது காம்போசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 4 weeks காம்போசிட் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இருக்குது. நம்ம அது ஆல்ரெடி அந்த லெவலில் மார்க் பண்ணிட்டோம். அது இல்லாமல் இந்த வீக்கும் லாஸ்ட் வீக்கும் வேல்யூ ஓவர்லேப் ஆகிறதால நம்ம இப்போ அதையும் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணால் நம்மளுக்கு இப்போ ஒரு புது காம்போசிட் 2 weeks காம்போசிட் ப்ரொஃபைல் கிடச்சிருக்கு. நான் இந்த 4 weeks காம்போசிட் ப்ரொஃபைலையும் 2 weeks காம்போசிட் ப்ரொஃபைலையும் மெர்ஜ் பண்ண போகிறது கிடையாது. எதனாலனா வேல்யூ வந்து ஓவர்லேப் ஆகலை ரெண்டுத்துக்குள்ளேயும். ஸோ அதனால் அதை மெர்ஜ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ப்ரொஃபைல்லேருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா இந்த 4 weeks காம்போசிட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா ஹை, அப்புறமா இந்த ரீசன்ட் 2 weeks காம்போசிட்டோட வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணோன்னா இது வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாவோ இல்லை இமீடியட் சப்போர்ட்டாவோ இனிமேல் ஆக்ட் பண்ணும். VWAP கீ லெவல்ஸ் பார்த்தாச்சு, மார்க்கெட் ப்ரொஃபைல் கீ லெவல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த கீ லெவல்ஸ் எடுத்து மெயின் ஷார்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லிக்விடிட்டி வைஸ் படி பார்த்தா இன்னும் எந்த ஒரு சைடுமே மேஜர் லிக்விடிட்டி கிளஸ்டர் உருவாகலை. ஸோ இது மோர் லைக் அ பேலன்ஸ்டு சென்டிமெண்ட் தான். ஃபண்டிங் ரேட்டும் BTC அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த காயின்ஸில் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. நோ புல்லிஷ் ஆர் பேரிஷ் சென்டிமெண்ட். இப்போ எல்லா லெவல்ஸையும் நான் என்னோட மெயின் சார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் லெஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு முக்கியமான கீ லெவல்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த வீக்குக்கு எந்த லெவல்ஸ் முக்கியமானதுன்னு பார்ப்போம். இந்த வீக்குக்கான கீ லெவல்ஸ் 73,000 இமீடியட் ரெசிஸ்டன்ஸு, 65,000 இமீடியட் சப்போர்ட். நான் எதனால் இன்னமும் 76,000 வந்து சார்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா லாஸ்ட் வீக் நடந்த ரிஜெக்ஷன் வந்து வேலிடாக தெரியலை. லிக்விடிட்டி ஸ்வீப் இன்னமும் நடக்கலை. ஸோ இன்கேஸ் இந்த வீக்கில் வந்து ஏதாவது ஒரு புஷ் நடந்தால் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாவது அங்கே எதிர்பார்க்குறேன். அப்படி அங்கே போக முடியாமல் 73,000லே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இமீடியட் சப்போர்ட்டாக பேக் இன் டு த லோவர் சைட் ஆஃப் த ரேஞ்ச் 65K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.